இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 23/5/2025 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி மாலை 6:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 12:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. பிற்பகல் 12:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதியாகவும் சகஜமாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். இனிமையாக பேசி நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளையும் நல்லுறவையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் என்ற சராசரியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். பெண்களுக்கு அவ்வப்பொழுது மனக்கவலைகளும் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சி குறித்து முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சிக்கல்களும் ஏற்படலாங்க. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு குறித்து சிந்திக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல எதிர்பாராத சில சிரமங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முயற்சிகள்ல நீங்க விடாப்படியாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளின் மூலம் எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடலாம். பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியான பேச்சுக்களின் காரணமாக புதிய நண்பர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மூத்தவர்களுடைய அறிவுரைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய திறமையினால சில பிரச்சனைகளை எளிமையாக கடந்து வந்தும் விடுவீங்க. அரசு திட்டங்களின் மூலமாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய தனித்தன்மைகளை புரிந்தும் கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதியவர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது.
உத்தியோகத்துல கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். அமைதி இல்லாமலும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கு தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பலன்கள் கலந்தே காணப்படும். வேலைகள்ல சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்வதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு சூழ்நிலைகளும் காணப்படும். அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண நஷ்டம் என்று எதுவும் இருக்காது. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண்கள் சிவப்பது போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று விவசாய தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவுல தாராளமான போக்கும் காணப்படும். பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரும்பிய பெண்கள் இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். பண பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். செலவுகள் விஷயத்துல சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று தொழில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மன அமைதியும் உண்டாகும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்டு வந்த சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கு ஏற்ப அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு விரும்பிய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். மாணவர்களுக்கு தேர்வுல சிறப்பான மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனதள புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவும் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். புதுமையான சிந்தனைகள்ல மனமும் ஈடுபடும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பாராட்டுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய திட்டங்களும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய உறவினர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்கள் கிட்ட சுமூகமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சில நல்ல தருணங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில கடுமையான வேலைகளை கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகள்ல உங்களுடைய திறமையின் மூலம் முயற்சியின்றி வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நெருங்கிய நண்பர் ஒருவர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வாக்கு வன்மையினால தொழில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவினால புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பாக்கிகளை நல்லபடியாக வசூல் செய்து விடுவீங்க. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் என்று உங்ககிட்ட பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில் நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல விருந்து விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். கடன் தொகைகளை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நிறைவாகவும் உணர்வீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய குழப்பத்தினை வேலையில வெளிப்படுத்தவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடன் சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகள் கைகூடியும் வரும். வியாபாரம் தொடர்பான போட்டிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிரார்த்தனைகள் உங்களுக்கு மிகுந்த திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சவால்களும் நிறைந்து காணப்படும். சிறப்புடன் பணியாற்றுவதும் நல்லது. விழிப்புடனும் செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வன்மையான வார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க நடந்து கொள்ளவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பண பற்றாக்குறைகளை கடந்து வந்து விடுவீங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். வரவுக்கும் செலவுக்கும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க.
இதுல நஷ்டம் மட்டும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்த வேலைகளுக்காக பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்யாண வேலைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைகளையும் பார்ப்பீங்க. அதற்காக லைசன்ஸ் போன்றவைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊழியர்கள் உற்சாகமாக வேலைகளை பார்க்கவும் செய்வாங்க. பொது வேலைகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். என்ற தாய் தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் அவர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெளியில் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. வரவு செலவு சம்பந்தப்பட்ட கணக்குகளையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. தொழில லாபத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்கால திட்டங்கள் குறித்து பெற்றோருடன் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியும் உண்டாகும். சில பணம் பற்றாக்குறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த ஓரிரண்டு வேலைகளை முனைப்புடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். கிடைக்கின்ற லாபத்தினை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல தடைப்பட்ட பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொன் பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். சில உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இன்று ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பணியில வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வேலைகளை திறமையுடன் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகள் தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கும். இதனை மட்டும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. எடுத்த சில வேலைகள்ல 1-2 முறை முயற்சிகள் செய்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வீட்டுல ஏதாவது முன்பின் பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் செய்து போட்டியாளர்களை திணறடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிற்சாலைகள்ல உற்பத்தியாளர்கள் நல்லபடியாக வேலைகளையும் செய்வாங்க. உழைப்பிற்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது யாரை நம்ப வேண்டாம் என்ற மனக்குழப்பமும் ஏற்படலாம். வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க.
உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றினை எடுப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கலவையான பலன்களும் இருக்கும். தொழில சில சவால்களையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். புதிய போட்டியாளர்களும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உங்களுடைய காதல் வாழ்க்கையும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய காதலை பற்றி குடும்பத்தினர்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். கணுக்கால்கள்ல சிறு வலிகளும் ஏற்பட்டு நீங்கும். விமர்சன பேச்சுக்களும் தோன்றி மறையும். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல உழைப்பிற்கு உண்டான உயரத்தையும் பெற்றுவிடுவீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஆதாயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற லாபத்தினை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல இனிமையான சூழல்களும் உண்டாகும். பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். அவ்வப்பொழுது அசௌகரியமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்தியும் கொள்ளலாம். மகிழ்ச்சியையும் தக்க வைத்தும் கொள்வீங்க. இதனால இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் ஏற்படலாங்க. கவனமாக இருந்து செலவுகள் செய்வதும் நல்லது தாங்க. கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் உற்பத்தியில இருந்து வந்த முடக்கத்தன்மையும் மாறும். வேலை இடங்கள்ல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இதற்கு இன்று உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய ஒத்துழைப்புகளும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். வியாபாரத்தை வேலையாட்களினால பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாக அவர்களிடத்துல வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்களும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகத்துடனும் செயல்கள்ல பரபரப்புடனும் காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வியாபாரத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில கலவையான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. தொழில சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வேலைகளை சரியான நேரத்துல முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம்.
தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நெருக்கமானவர்களிடத்துல சிறு சிறு விவாதங்களும் தோன்றி மறையலாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுக்கு உதவும் பொழுதும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல உழைப்புகள் அதிகமாகவும் இருக்கும். மறைமுகமான சில எதிர்ப்புகளினால பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். பயனற்ற வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ரகசியமான சில முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற சலனங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். விவாதங்களும் தோன்றி மறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உழைப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று அதிக முயற்சியின்றி உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்று ஒரு சாதகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிட சூழல்கள் சிறப்பான முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்திறன்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையிலே இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதி நிலையும் நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நல்ல காரியங்களுக்காக இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்க முடியும் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப தொழில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த செலவுகளும் குறையும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அவ்வப்பொழுது சற்று கோபத்தையும் ஏற்படுத்தலாம். கவனமாகவும் இருங்க. பிள்ளைகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களினால சில ஏமாற்றமான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சட்ட வழக்குகள் தொடர்பான விஷயத்துல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல முக்கியமான செயல்களை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால அலைச்சல்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் தொடர்பான பணிகள்ல சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சமூகம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் மேம்படும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். இன்று முக்கியமான பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரைவாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. பரந்த நோக்கத்துடனும் சிந்திக்கவும் செய்வீங்க. இன்று திருமண முயற்சிகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபித்தும் காட்டுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையும் உங்களிடத்துல நன்கு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வாங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற சிறந்த ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால சுப நிகழ்ச்சிகளை நடத்தவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேகமாக வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பணவரவினால முக்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. அனைத்து வேலைகளையுமே சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்கள் உயர்கல்விக்கான வாய்ப்புகளையும் பெறுவாங்க. சமூகம் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். சமூகம் சார்ந்த நிகழ்வுகளினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். குழந்தைகள் பொறுப்பறிந்தும் செயல்படுவாங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. கீர்த்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்டு செயலாற்றினாலே போதுங்க. நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்கள் கிட்ட இருந்து வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருந்து தாங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். திருமண உறவில முறையான தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் குறையும். செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு பட்டா மாறுதல்கள் வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை சிரமப்பட்டாவது பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இக்கட்டான சூழ்நிலைகளையும் சமாளித்து தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையான போக்கும் காணப்படும் என்று ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் பேசுவீங்க. தடைப்பட்ட வேலைகளையும் விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் சற்று குறையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. சில மாற்றங்களையும் உணரலாம். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில்ல இருந்து வந்த மந்தத்தன்மைகளும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல பிள்ளைகளுடன் விளையாடி மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உடலை வருத்தி கொண்டு இருந்த சில பிரச்சனைகளும் குறையும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதரவுகளும் உண்டாகும். உயர்கல்வியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இறை சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சவால்களை சந்தித்து வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில விருப்பமான சூழ்நிலைகளும் வேலையில ஏற்படலாம். இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நட்பான உறவு முறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொகைகளும் குறையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அறிமுகமில்லாத நபர்கள் கிட்ட அதிகமாக நீங்க பேசவும் வேண்டாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாம். வெளியில் உள்ள கோபத்தை வீட்டுல காட்டவும் வேண்டாம். தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கு உடன் இருப்பவர்கள் உதவிகளும் செய்வாங்க. சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நயமாக பேசுபவர்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் அளவாக பேசுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியில் செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டுக் கொண்டு செல்வதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். உங்களுடைய உறவில இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும்.
அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு கருத்துக்களையுமே கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. மற்றவர்களை நம்பி நீங்க செயல்படவும் வேண்டாம். புதிய முடிவுகள் எடுப்பதில் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்கள் சிலர் உங்களுக்கு நெருக்கடிகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். சிறு சிறு வதந்திகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். பயணத்தின் பொழுது கவனமாக செயல்படுவதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதந்திகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நல்ல வளர்ச்சியும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை எல்லாமே அர்ப்பணிப்புடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வெற்றியையும் பெற்றுத்தரும். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசவும் செய்வீங்க. இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை குடும்பத்தினருடைய வளர்ச்சிக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திடமாகவும் உறுதியாகவும் உணர்வீங்க. தாய்மாமனுடைய வகையில இருந்து வந்த விரிசல்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. தடைப்பட்டு நின்ற திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு சரியான முடிவுகளையும் காண்பீங்க. மனைவி மக்களிடத்துல மிகுந்த அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறி உங்களுடைய அறிவுரைப்படியும் நடந்தும் கொள்வாங்க. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய மூத்தவர்களுடைய அறிவுரைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்களுடைய வகையில சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். சுபகாரியங்கள் சார்ந்த எண்ணங்கள் கைகூடியும் வரலாம். வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல தனித்திறமைகளும் வெளிப்படலாம். இன்று நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாளவும் செய்வீங்க. பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திறமைகளை வெளிக்காட்டவும் செய்வீங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையான உணர்வின் காரணமாக உங்களுடைய இலக்குகளை அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நன்மைகளையும் பெற்றுத்தரலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. கடன் சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருக்கலாம். இதனை சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் அதிகரிக்கும். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். முக்கியமான வேலைகளை இப்பொழுதே முடிக்க வேண்டியதும் இருக்கலாம். சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக பண முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனை விருத்திக்கான எண்ணங்களும் கைகூடியும் வரலாம். மற்றவர்களுடைய கருத்துக்கள்ல இருந்து வந்த உண்மை தன்மையை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சாதகமான சூழலும் உண்டாகும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரலாம். சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.